Hello friends, welcome to Indian Job Summil. Indian Air Force, இந்திய விமானப்படையில் Air Force Common Admission Test AFCAT entry அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா 02/2024 பேட்ச்க்கான நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ரிட்டையர்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா சிம்பிளாக உங்கள் கையில் இருக்கிற ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 மணி நேரம் நீங்கள் வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணிக்கலாம். சிம்பிளான ஒர்க் ஃப்ரம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இதை நீங்கள் ஃபுல் டைமாகவும் பண்ணலாம், பார்ட் டைமாகவும் பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே எலிஜிபிள் தான். இதுக்கு என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா இதுக்கு கல்வி தகுதியெல்லாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். மந்த்லி சேலரி 8,000லேருந்து 20,000 வரையும் இருக்கும். அடிஷ்னலாக உங்கள் ஒர்க் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதில் ஜாயின் பண்ணி உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆன்லைன் அப்ளிகேஷன் May 30 ஓப்பன் பண்ணுறாங்க. வர May 30 காலையில் 11 மணிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் June 28 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ இந்த வெப்சைட் லிங்க்கு, இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஷார்ட் நோட்டீஸ் லிங்க்கு எல்லாமே டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். டெலகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன பிரான்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா AFCAT என்ட்ரி, இதில் ஃப்ளையிங், கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல், கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல், அடுத்து NCC ஸ்பெஷல் என்ட்ரியில் அகெயின் ஒரு ஃப்ளையிங் பிரான்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு பிரான்ச் வைஸ் வந்து வேகன்சிஸ் காமிச்சிருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. அட்மினிஸ்ட்ரேஷன், லாகிஸ்டிக்ஸு, அக்கௌண்ட்ஸு, எஜுகேஷன், மெட்ராலஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிசிப்ளின் இருக்கும். ஸோ டிசிப்ளின் வந்து கிளியராக செக் பண்ணிக்கோங்க. என்ன டைப் ஆஃப் கமிஷன் அப்படின்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் மேக்ஸிமம் 14 இயர்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதிகபட்சம் 14 ஆண்டுகள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 14 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கடுத்து பர்மனன்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு அதிகமான முன்னுரிமை தருவாங்க. நீங்கள் அதில் ஈஸியாக செலக்ட் ஆகலாம். சரிங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை பற்றி. அடுத்து ஏஜ் பாருங்கள். ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு என்ன ஏஜ், அதே மாதிரி இந்த கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் இதுக்கெல்லாம் என்ன படிச்சிருக்கணும், என்ன ஏஜ், அது எல்லாமே நம்ம வெப்சைட்டில் கிளியராக பார்க்கலாம். இந்த ஷார்ட் நோட்டீஸில் அதை பற்றி அவங்க தெளிவாக கொடுத்துருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 வெப்சைட் இருக்கு இல்லையா, career indianairforce.cdac.in இல்லை அப்படின்னா afcat.cdac.in. இந்த 2 வெப்சைட்டில் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நம்ம குவாலிஃபிகேஷன், செலெக்ஷன் ப்ராசஸ், ட்ரைனிங் எப்படி இருக்கும், சேலரி, அது எல்லாமே டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். afcat.cdac.in இந்த வெப்சைட்டில் கரியர் அப்படின்னு இருக்கும். கரியரில் ஆஸ் பர் பிரான்ச் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பிரான்ச் வைஸ் குவாலிஃபிகேஷன் வந்து இதில் டீட்டெயிலாக அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ முதல்ல பாருங்கள் NCC ஸ்பெஷல் என்ட்ரி, NCC ஸ்பெஷல் என்ட்ரி, AFCAT என்ட்ரி, இதில் ஃப்ளையிங் பிரான்ச் இருக்கும் இல்லையா. இப்போ நீங்கள் NCC ஸ்பெஷல் என்ட்ரிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக NCCயில் சீனியர் டிவிஷன் C சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது போக 20லேருந்து 24 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒருவேளை உங்ககிட்ட கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் இருந்து அது வேலிடில் இருக்குது அப்படின்னா நீங்கள் மட்டும் 26 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம். கல்யாணமாகாத ஆண்கள் பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். +2ல் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 50% இருக்கணும். அது போக ஏதாவது ஒரு டிசிப்ளினில் மினிமம் 3 இயர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி 60% இருந்தால் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா 4 இயர் BE BTech டிகிரி படித்து 60% இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 3 இயர் டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், 4 இயர் டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பட் பர்சன்டேஜ் வந்து 60 இருக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பாக +2 முடிச்சுட்டு டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். டிப்ளமோ படிச்சுட்டு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. +2 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பட் உங்கள் ப்ரீவியஸ் செமஸ்டரில் 60% இருக்கணும். எந்த ஒரு பேக்லாக் அரியர் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அரியர் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. சரிங்களா? அடுத்து AFCAT என்ட்ரி. இந்த AFCAT என்ட்ரியில் நீங்கள் NCCக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 20லேருந்து 24க்குள்ளே இருக்கணும். கல்யாணமாகாத ஆண்கள் பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் +2ல் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 50% மார்க்ஸ் இருக்கணும். ப்ளஸ் ஏதாவது ஒரு டிசிப்ளினில் 3 இயர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி 60% இருந்தால் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா 4 இயர் BE BTech டிகிரி கம்ப்ளீட் பண்ணி 60% இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து கிரவுண்ட் டியூட்டி கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு அப்ளை பண்ணுறீங்க. இப்போ AFCAT என்ட்ரியில் கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 20லேருந்து 26 வயசுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். கல்யாணமாகாத ஆண்கள் பெண்கள் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பட் உங்கள் ப்ரீவியஸ் செமஸ்டர் இல்லை ப்ரீவியஸ் இயரில் 60% மார்க்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கு, அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இது சம்மந்தமாக உங்களுக்கு நிறைய டிசிப்ளின் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிசிப்ளைனில் இவங்க கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு டிசிப்ளைனில் 4 இயர் பிஇ பிடெக் கம்ப்ளீட் பண்ணி மினிமம் 60% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். +2 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதில் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில் 50% இருக்கணும். சரிங்களா? ஸோ +2 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இவங்க கொடுத்துருக்க டிசிப்ளைனில் ஏதாவது ஒரு டிசிப்ளைனில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி 60% இருக்கணும். 4 இயர்ஸ் டியூரேஷனில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது சம்மந்தமாக உங்களுக்கு நிறைய டிசிப்ளைன் வந்து வெப்சைட்லேயே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது ஒரு டிசிப்ளைனில் 4 இயர்ஸ் டியூரேஷனில் நீங்கள் பிஇ பிடெக் கம்ப்ளீட் பண்ணி 60% இருந்தால் போதும். சரிங்களா? மெக்கானிக்கல் அப்படின்னா மெக்கானிக்கலில் மட்டும்தான் படிச்சிருக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஏர்கிராஃப்ட் இருக்குது, இண்டஸ்ட்ரியல், மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன். ஸோ ஏதாவது ஒரு டிசிப்ளைனில் 4 வருஷம் நீங்கள் பிஇ பிடெக் கம்ப்ளீட் பண்ணி ரவுண்டாக 60 இருக்கணும். 59.99% இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ரவுண்டாக 60 இருந்தால் மட்டும்தான் அதை வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்து பாருங்கள், கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் இருக்கும். நான் டெக்னிக்கலில் வெப்பன் சிஸ்டம், அட்மினிஸ்ட்ரேஷன் பிரான்ச்சு, அக்கௌண்ட்ஸு, லாஜிஸ்டிக்ஸ், எஜுகேஷன், மெட்ராலஜி. இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஷார்ட் நோட்டீஸில் ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அட்மின்னு, எல்ஜிஎஸ்ஸு, ஏசிசிடிஎஸ்ஸு, இடிஎன்னு, எம்இடி அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக இருக்கும். வெப்சைட்டில் கிளியராக காமிச்சிருப்பாங்க. வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் எலிஜிபிலிட்டி பாருங்கள். 20லேருந்து 26 வயசுக்குள்ளே இருக்கணும். கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்களாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இப்போ நீங்கள் நான் டெக்னிக்கல் பிரான்ச்சில் வெப்பன் சிஸ்டம்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா +2ல் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 50% இருக்கணும். ப்ளஸ் அது போக ஏதாவது ஒரு டிசிப்ளைனில் 3 இயர்ஸ் டியூரேஷனில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா 4 இயர்ஸ் டியூரேஷனில் பிஇ பிடெக் கம்ப்ளீட் பண்ணி 60% இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அடுத்த அட்மினிஸ்ட்ரேஷனும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ +2 பாஸ் பண்ணியிருக்கணும். ஏதாவது ஒரு டிசிப்ளினில் 3 இயர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி 60% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அக்கௌண்ட்ஸ் பிரான்ச் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா +2 பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் இவங்க கொடுத்துருக்க டிகிரியில் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணி 60% இருக்கணும். அது பிகாமாக இருக்கலாம், பிபிஏவாக இருக்கலாம், சிஏவாக இருக்கலாம், இல்லை பிஎஸ்சியாக இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணி 60 இருக்கணும். ஓகேங்களா? அடுத்த லாஜிஸ்டிக்ஸ் பாருங்கள், சேம் அதே தான். +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 3 இயர்ஸ் டியூரேஷனில் ஏதாவது ஒரு டிசிப்ளைனில் 3 இயர்ஸ் டியூரேஷனில் கிராஜுவேஷன் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி 60% இருக்கணும். ரவுண்டாக 60 இருக்கணும். 59.99 இருந்தால் அதை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்து எஜுகேஷன் பிரான்ச் பாருங்கள், +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஏதாவது ஒரு டிசிப்ளைனில் போஸ்ட் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணி 50% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து மெட்ராலஜி பிரான்ச் இதுக்கு +2 பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அது போக பிஎஸ்சி வித் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 60% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா இவங்க கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் ஏதாவது ஒரு டிசிப்ளைனில் 4 இயர்ஸ் டியூரேஷனில் பிஇ பிடெக் கம்ப்ளீட் பண்ணி 60% இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏஜ் பார்த்துட்டோம். அடுத்த செலெக்ஷன் ப்ராசஸ். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், என்னென்ன கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சேம் அதே தான். மேலே மெனுவில் செலெக்ஷன் இருக்கு இல்லையா, செலெக்ஷனில் போயிட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்டேஜ் 1ல் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அடுத்து ஸ்டேஜ் 2ல் பாருங்கள், ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட். சரிங்களா? இதை ஷார்ட்டாக ஏஎஃப்சிஏடி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெப் 1ல் ரிட்டன் டெஸ்ட்டு இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஸ்டெப் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷன் போர்டு. இப்போ ஆர்பியில் எப்படி எஸ்எஸ்பி இன்டர்வியூ அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஏர்ஃபோர்ஸில் ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷன் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஷார்ட்டாக ஏஎஃப்எஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து உங்களுக்கு ஸ்டேஜ் 3ல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த 3 ஸ்டேஜோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஆல் இந்தியா மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து ஹைட் அண்ட் வெயிட். இப்போ நீங்கள் ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 162.5 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஃப்ளையிங் பிரான்ச்சை தவிர்த்து அதர் பிரான்ச்சுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 152 சென்டிமீட்டர்ஸ் இருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரி ப்ரோ, வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா உங்கள் ஹைட்டு ஏஜுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கணும். பாடி மாஸ் இண்டெக்ஸ் சார்ட் வந்து இந்த வெப்சைட்லேயே கீழே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த ஹைட் அண்ட் ஏஜ் கேட்டகரியில் எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெயிட் அண்ட் ஹைட் ஸ்டாண்டர்ட் ஃபார் மேலு அதே மாதிரி ஃபீமேல்ஸ்க்கு இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ளையிங் ஆஃபீஸருக்கு சேலரி 56லேருந்து 1 lakh இருக்கும். ஸோ பேசிக் 56, அது போக உங்களுக்கு
சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ பர்மனன்ட் பாடி டேட்டோஸ் அலோட் இல்லை, ஒரு சில பார்ட்டில் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. அந்த பார்ட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் போகிறப்ப அந்த டேட்டோ பற்றின சைஸு, டீட்டெயிலு, க்ளோஸில் வச்சு ஒரு ஃபோட்டோ, டிஸ்டன்ஸில் வச்சு ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த டேட்டூ டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் செலெக்ஷன் போகிறப்ப எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்ஷியல் ஸ்டேட்டஸ் கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்னா, அதாவது உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங்கில் தெரிய வந்தது அப்படின்னா உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னா இந்த ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷன் போர்டில் ஃபிசிக்கலில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ரன்னிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து புஷ்அப்ஸ் இருக்கும், அடுத்து சின்னப்ஸ் இதெல்லாமே இருக்கும். நான் வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இல்லையா, அப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா குவேரியில் இமெயில் ஐடி, டால் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு உங்கள் டவுட்ஸை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.